அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே உக்காந்துருக்கா ஜம்முன்ட்டு. மற்றதெல்லாம் எல்லாம் காலையில் நேரத்திலே திறந்துட்டாச்சு. 8:30 மணிக்கெலாம் திறந்துட்டாச்சு. இங்கிட்ட எல்லாம் ஃபென்சிங் போட்டனால தைரியமாக திறந்துட்டாச்சு. இந்த வாத்து நேற்று வாங்கிட்டு வந்தோம்ல, யாரும் எதுவும் கொத்தலை. இருந்தாலும் இதுக்கு ஒரு காடு அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி இழுத்துக்கிட்டே போகுது. உட்காந்து இப்படி வை, இப்படி காலை வச்சு எந்திரி. அதுக்கு எந்திரிக்கவே முடியல பாவம். இது சம்திங் அந்த ஏதோ இது இன்குபேட்டரில் வச்சு பிடிச்சது தானே, அதனால் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக எந்திரிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஹீட் இருந்துச்சுன்னா கூட எந்திரிக்குமான்ட்டு தெரியுது. ஹீட் இல்லாதனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. அப்புறம் இன்றைக்கி காலையில் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அது ரெண்டும் நல்லாயிருக்கு. தெரியல, அவள் அடையில் உட்காந்துருக்கா. இவன் முட்டை போட்டு போயிட்டா. முட்டை எடுத்து வச்சாச்சு உள்ளார. அவள் இன்னும் எங்கே போய் முட்டை போட போகிறா என்னன்னு தெரியல. நம்மளுக்கே இவ்வளோ ஹீட்டாக இருக்குது. இந்த ஹீட்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஹீட் கேட்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? ஆனால் இது வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இந்த சைஸ் வெள்ளை வாத்து, பெக்கின் வாத்து கொஞ்சம் நல்லா ஹைட்டாகவே வரும், சேஃப்டியாக இருக்கும். அந்த அந்த இடத்துல பச்சை வாழை கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த லென்த்துக்கும் கட்டினோம்னா எதுவும் உள்ளார வராது. இந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணோம். முருங்கை மரம் ஓரளவுக்கு வந்துடுச்சு அல்ஹம்துலில்லாஹ். இது கொஞ்சம் கீரையை பறிச்சுட்டு போனேன். அது கீரை இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா மேலே ஏறாது. கீழே நறுக்கு தான் அது மரம் மேலே ஏறும். அதனால் கீரையை பறிச்சு விட்டேன். இவன் உட்காந்துருக்கா உள்ளார. ஒன்றும் பண்ணலடி உனைய. இதா இவங்க எல்லாம் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஜம்முன்ட்டு ஹாயாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அந்த கோழி எங்கே எல்லாம் சேவை கூட்டிகிட்டு எங்கே போய் உக்காந்துருக்கு என்ன ஏதுன்னு தெரியல. இந்த பச்சை வாழையை எடுத்து காய போட்டிருக்கு. கொஞ்சம் இது ஒழுங்காக விட்டு இந்த டஸ்ட்லாம் ஒத்தடி விட்டு போட்டு தூக்கி இழுத்து கட்டி விட வேண்டாம். இங்கே வேறு இவனு பார்த்தீங்களா? ஏய் சிம்பா, நல்லா தூக்கம், குண்டியில் காற்று போகிற அளவுக்கு பயங்கரமாக தூங்குறான். ஸோ இது கொஞ்சம் அப்படி காடு இதாகித்தான் வருமாட்டு தெரியுது. ஆனால் இது டேக் கேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம். ரெடி ஆயிரும், மேக்ஸிமம் ரெடியாகி வந்துடணும். லைட் எதுவும் போடுறதுக்கு தான் வசதி இல்லை. இல்லைன்னா லைட் போட்டு வைக்கலாம். லைட் போட்டோம்னா அது லைட் போடாதனால தான் அப்படி எதுவும் இதாகிடுச்சா என்னன்னு தெரியல. அதெல்லாம் யாருங்க கருப்பி இருக்கா? அது இதில் தான் கட்டிருந்துச்சு அந்த வாழை. ஆக்சுவலாக நான் எடுத்து நீட்டாக மரத்தில் அடிச்சு விட்டு, ஏன்னா அங்கிட்டிருந்து பார்த்தா இங்கிட்டு தெரியாத அளவுக்கு இந்த சாக்கடை மறைக்கணுங்கிறக்காண்டி தான் இது போட்டது. ஸோ அந்த சைடு மட்டும் கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணி போட்டு இந்த சாக்கடை முதல்ல ஒழுங்கு பண்ணிடலாம். வெயில் பயங்கர வெயிலாக இருக்குங்க. அப்பா போட்டு தள்ளுது. இவ எப்படி கொஞ்சம் பறிக்க போகிறா என்ன ஏதுன்னு தெரியல. காலம்தான் பதில் சொல்லணும். சரி, இது கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறலாம். ரொம்பவும் இதாக இருந்துச்சுன்னா பிரச்சனை. அப்படி ஃப்ரீயாக விட்டுறலாம். காலையில் தான் தண்ணி கொண்டு வந்து வச்சேன். இப்போ எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. நான் வாத்திங்க இருந்துச்சுன்னா தண்ணியை ஃபுல்லாக காலி பண்ணிடுது. சாப்பாடு வச்சேன். சாப்பாடு அது ரெண்டும் சாப்பிட்டு சட்டு தெரியுது. அது ரெண்டும் சாப்பாடு சோறு நல்லா வச்சோம்னா சோறு நல்லா சாப்பிடும். அதனால் சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு மிச்சத்தை வச்சுருக்கு. அது கோழிங்க வந்துச்சுன்னா கோழிங்க அடிச்சிடும். கொஞ்சம் பெருசாச்சுன்னா அருமையாக வந்துடும், சூப்பராக வந்துடும். சேவல்லாம் எங்கே போச்சு? சேவல் அப்படியே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அங்கே போயிடறான். அங்கிட்டு போயிடறான். அதனால் இவங்க மட்டும்தான் எல்லாம் இங்கே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாம் அப்படியே நிழலில் போய் காப்பி செடி கீழே எல்லாம் வரிசையாக படுத்துட்டு இருக்காங்க. யாரையும் பகல் நேரத்தில் வெளியே பார்க்க முடிய மாட்டேங்குது.